ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஐஸ் சாப்டர் 3 தான் விளையாட போகிறோம். இந்த சாப்டர் 3ல் என்னென்னா நம்ம ஒரு ஸ்கூலில் மாட்டிகிட்ருக்கோம். அதுவும் ஒரு கொடூரமான ஒரு பேய் தான் நம்மளை ஹாண்ட் பண்ணிகிட்ருக்குது. அது நாயும் சொல்ல முடியாது, பேயும் சொல்ல முடியாது, ரொம்ப கொடூரமாக இருக்கும். சரி வாங்க guys ஆரம்பிப்போம். இப்போ ஒரு ரூமில் ஸ்பான் ஆகிருக்கோம். மொத்தமாக 12 பேக்ஸ் செலக்ட் பண்ணணும். வாங்க ஆரம்பிக்கலாம். இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் ஆட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே போகலாம். இதுதான் ரெஸ்ட் ரூம் ஆட்டிருக்கு. எதுவும் இல்லை இங்கே. மணி பேக் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக முடிக்கணும், அந்த பேய்கிட்ட மாட்டாமல். ஸ்கூல் மாதிரியே தான் இருக்குது காய்ஸ், ஆனால் நிறைய உடச்சி போட்டிருக்காங்க இந்த கண்ணாடி மாதிரி. மணி பேக். சில டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியல. இங்கே போகலாம். இங்கே தான் இருக்கா, ஆனால் காலியாக கிடக்குது காய்ஸ். ஒன்று ஏதாவது உடச்சி போட்டிருக்காங்க, இல்லைனா காலியாக இருக்குது. என்ன நடந்ததுனே தெரில காய்ஸ். இது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்க மாட்டிருக்கு. பின்னாடி துரத்திட்டு வந்து 2 பேரை காமிக்குது. சப்பாடி வெளியில் இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ரன் அண்ட் சிம்பிள் காட்டுச்சனால சீக்கிரமாக ஓடி வந்துட்டேன் பயந்துட்டு. என்னது இது? This will keep the beast busy for a while. ஏதோ ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ், கறி துண்டு. எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு அதை எதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி அதுக்கு இந்த கறி துண்டு போட்டு நம்ம பிஸ்கெட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுவே தானாக திறக்குது கைஸ். எப்படி கைஸ் தானாக திறக்குது? பெல் அடித்தோடனே தானாக திறக்குது. பிரேக் டைம்னால அதுவே திறந்துக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதோ நிறைய கோஸ்ட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பேய்ங்க தான் பிரேக் டைம் ஆனால் கதவை திறந்துட்டு வெளியில் போகுது. ஏன்னா இப்படி பண்ணுறாங்களோ அந்த கோஸ்ட்லாம். சரி வாங்க கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஐயோ, லைட்டு வேறு இப்படி ஃப்ளிக்கர் ஆகுது. அது போடுற சத்தம் நாய் மாதிரியும் இல்லை, பேய் மாதிரியும் இல்லை. எப்பா, நான் என்ன பாவம் பண்ண, நீ இப்படி டார்ச்சர் பண்ணுது அந்த நாய். வெளியில் லாக்கர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இது மணி பேக் இருக்கும். இந்த நாய் மட்டும் வேறு ஃப்ளோர் போயிடுச்சுன்னா நம்ம போய் மணி பேக் எடுக்கலாம். இது வேறு வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஐயோ, கதை வேறு திறந்துக்குச்சு. உள்ளே மட்டும் வந்துடக்கூடாது. டாகி சார் உள்ளே மட்டும் வந்துடாதீங்க. அப்பாடி, கதவு க்ளோஸ் ஆகிடுச்சு. அது பக்கத்தில் இருக்கிற நேரம் பார்த்து இந்த பிரேக்கு டைமுக்கு தான் வந்துருச்சுன்னா கதவு தானாக திறந்து உள்ளே நம்மளை முடிச்சு கட்டிட்டு போயிடும். ஷப்பா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? சரி கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். காய்ஸ், லைட் ஃப்ளிக்கர் ஆகுது, ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு மணி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். லைட்டெல்லாம் புட்டுட்டு வருது. ஷப்பா, இங்கே ஒரு கறி துண்டு இருக்குது. இது என்னது? இந்த ட்ராலி ஒரு கறி துண்டு. வாங்க லாக்கரை போய் லாக்கு இந்த பக்கமாக இருங்க. அந்த ரூமில் இருந்து நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். எங்கே? இங்கே இருக்குது. லைட் வேறு ஃப்ளிக்கர் ஆகுது கைஸ், நம்ம உள்ளே போயிடுவோம். ஷபா, பிரேக் டைம் வேறு, கதவெல்லாம் திறந்துருக்கே. ஓரமாக போயிடும். ஷபாடி, இந்த பக்கம்லாம் வந்துட்டோம். இப்போ வேறு ஒரு ரூமுக்கு போகணும். மொத்தமாக 6 பேக் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 6 பேக் தான். அதுக்கப்புறம் ஒரே ஓட்டமாக எக்ஸிட் கண்டுபிடிச்சி போயிடலாம். ஆனால் என்ன இந்த எக்ஸிட் தான் கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நம்ம 6 பேக் கண்டுபிடிக்கணும். வாங்க காய்ஸ் போகலாம். இந்த ரூம் என்ன ரூம்? மைக்கெலாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்களாட்டிருக்கு. கறி துண்டு தான் கிடைக்குது. இன்னும் ஒரு 6 மணி பேக் கொடுத்தா நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். 7 மணி பேக். சரி வாங்க காய்ஸ், நம்ம பாட்டுக்கு போவோம். கெமிஸ்ட்ரி ரூமா? ஏதோ ரேடியோ வச்சுருக்குறாங்க.
திறக்க முடியல. என்ன சத்தம்? போர்டில் எழுதுகிற மாதிரியே சத்தம் கேட்குது கைஸ். கண்டிப்பாக இங்கே ஏதோ பேய் தான் இருக்குது. அந்த நாயை தவிர இங்கே வேறு ஏதோ பேய் இருக்குது கைஸ். அதுதான் இந்த பிரேக் டைமில் கதவெல்லாம் திறக்குது. ஏய் என்ன சத்தம் கைஸ் இது? குழந்தை ரைம்ஸ் பாடுது. ரைம்ஸ் பாடுறதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரேடியோவில். இந்த பேய் வேறு வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்து கதவை திறக்கக்கூடாது கைஸ். வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நேரம். வெளியில் தான் இருக்குது. வர சத்தம் போடுது கைஸ். ரொம்ப பசியில் இருக்க மாட்டிருக்கு. ஐயோ லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது. ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம போவோம். டக்குன்னு ரூம்குள்ளே போந்துடுவோம். நம்ம போகாத ரூமு. லாக்கர் நிறைய பேக்ஸ் கூட இதில் ஒரு பேக்குமே இல்லை கைஸ். பிரேக் டைம் ஆட்டிருக்கு. கதவுலாம் திறந்துருக்கு. மணி பேக்கை நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். 8 மணி பேக் கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். நம்மளால் முடியும் கைஸ். வேண்டிக்கோங்க நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்கணும்னு. ஐயோயோ இதுக்குள்ளே போயிடலாம். லைட்டு திருப்பி ஃப்ளிக்கர் ஆகுது. பேசாமல் கீழ் ஃப்ளோருக்கு ஓடிடலாமா? எந்த ஃப்ளோரில் இருக்குது இது? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ளோரில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே போயிடலாம். அது மட்டும் இந்த பக்கம் வராமல் இருந்ததுன்னா நம்ம கீழே ஓடி போயிடலாம். ஜன்னல் வழி இந்த விண்டோ வழியே பார்ப்போம். எதுவும் தெரியல. ஐயோ கதவு திறந்துடுச்சு. இந்த பக்கம் வந்துடலாம். ஐயோ இந்த நேரம் பார்த்து திறந்துருக்கே கதவு. அப்பா சரிங்க கைஸ் கீழே ஓடிடலாம். தேவையில்லாத வம்பு நம்மளுக்கு மேலேருந்து. ஓடிடுறா பயப்போல. இன்னும் கொஞ்சோண்டு பேக்ஸ் தான். எக்ஸிட் கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரில. இன்னும் கொஞ்சம் பேக்ஸ் தான் கைஸ். கலெக்ட் பண்ணிவிட்டு ஓடிடலாம். இங்கே நிறைய லாக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு இங்கே அவங்களோட பொருள்லாம் வச்சுக்க. அப்பாடி கலெக்ட் பண்ணிட்டோம். எக்ஸிட் கண்டுபிடிக்கிற வேலை தான். இங்கே எக்ஸிட்டாக ஐரூன் கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. மேலே இருக்க நடுருக்கு அந்த நாய். நம்ம கீழே டக்குன்னு போய் எக்ஸிட்டை கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்கா? என்ன எக்ஸிட்டை காணோம். இங்கே இல்லையாட்டிருக்கு. ஒரு வாட்டி பார்ப்போம். இந்த எக்ஸிட்டு தேடுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கே. ஒரு நேரம் வெயிட் பண்ணுவோம். லைட் வேறு ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவன் கண்டிப்பாக இந்த ஃப்ளோரில் தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோரில் இல்லை. நம்ம வேணால் மேல் ஃப்ளோரில் போய் பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் கண்டிப்பாக இருக்காது கைஸ். ஸோ போகலாம். எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னாடி இருந்த ஃப்ளோரில் தான் அவன் இருக்கான். ஸோ ஸ்டெப்ஸ் போகலாம். அவங்ககிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி. இந்த ரூம்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து வேறு ஸ்டெப்ஸ்னால் வேறு இடத்துல இருக்கோம். மேப்பை செக் பண்ணுவோம். மேலே போகிற வழி வந்து இப்போ நம்ம எந்த ரூமில் இருக்கோம் இருங்க கைஸ். இந்த செடி இருக்க இந்த பியானோ இருக்க ரூமில் இருக்கோமா? பியானோ ரூம் பக்கத்தில் இப்படி போனால் ஓகே. பக்கத்துலேயே தான் கைஸ் இருக்குது மேலே போகிற ஸ்டெப்ஸு. நம்ம இப்போயே போயிடலாம் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி. ஆனால் என்ன மேலே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஐரூனை எடுத்துப்போம். உள்ளே போயிடலாம். லைட் வேறு ஃப்ளிக்கர் ஆகுது. எங்கே இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஃப்ளோரில் தான் இருக்கான் கைஸ். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். வெயிட் பண்ணுவோம். அவன் போனதுக்கப்புறமா நம்ம வந்து போகலாம். ஷபா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்.
லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது, நின்றுச்சு கைஸ். நம்ம போவோம். பக்கத்தில் தான் எங்கேயாவது எக்ஸிட் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சி ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். இந்த எக்ஸிட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இந்த கேம் டெவலப்பர்ஸு கண்ட இடத்துல வச்சுருக்குறாங்க. ஐயோ பாப்பா, ஐயோ வருது 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 வருது, ஐயோ பக்க பின்னாடியே வருது. ஓடு 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 ஓடு, உள்ள போ போ போ. ஐயோ பின்னாடியே வருது காய்ஸ். மேலே தான் இருந்துருக்காட்டிருக்கு. ஐயோ பார்க்கவே இல்லை. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இன்னாலும் நான் ஒரு செகண்ட் ஸ்லோ ஆயிருந்தா பின்னாடி வந்து கடிச்சு போடுவோம். சூப்பா நான் கடிச்சிருக்கேன். நீ நல்ல வேலை அசிங்கமாக அதுக்கிட்ட நான் கடி வாங்கல. இப்போ நம்ம ஒரு ஐரூன் கிடச்சா பரவாயில்ல, இது மேலே இருக்கான்னு பார்த்துட்டு இனிமேட்டு போவோம் கைஸ். நேரம் நான் அதுக்கிட்ட கடி மட்டும் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஆனால் ஆடை பார்த்துட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு பெரிய இது. திருப்பியும் அதுக்கிட்ட கடி வாங்கக்கூடாது. அது இது கீழே இது போயிருக்கோம். இந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட்டை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஐரோன்ப்பா இப்போ போய் கொடுக்குறாங்களே, முன்னாடி கொடுத்துருந்தா நான் வந்து ஜாக்கிரதையாக வந்திருப்பேன். என்ன ரூம் இது? ஏதோ ஒரு ரூம்ப்பா. நம்மளுக்கு என்ன ரூம்லாம் பார்க்கறதுக்கு இதில் எக்ஸிட் கண்டுபிடிச்சிட்டோம். ஷாப்பா எக்ஸிட் தான் ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. மணி பேக்ஸ் கூட இல்லை கைஸ். Oh, the poor pooch. I never meant that to the boy. I was so angry, so sad. I am so sorry. I did not control myself and you paid the price. You were always there for me. Is this some sort of punishment for what happened? I think I deserve it. You were guilty of nothing and now you hate me and haunt me. Lurking in the corridors waiting for me like hide and seek. But I can't let you find me, boy. Not yet. I need answers. எனக்கு தெரிஞ்சு guys, இவனோட நாய் நினைக்கிறேன். இந்த பிளேயரோட நாய் தான் அந்த கொடூரமான மான்ஸ்டரு. ஏதோ நடந்து தான் இவ்வளோ கொடூரமாக மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர் தான் ஏதோ காரணம் கைஸ். இது என்னன்னு இந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆனால் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்புறம் பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.